ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் Logi vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மசூர் தால் தட்கா தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியும் கூட செய்யறது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆன உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வேணால் ஃபுல்லாக நீங்கள் நெய்யில் கூட வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே. நான் பாதி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரியணும். அடுத்ததாக ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும் அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து. அதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கணும். ஒரு 50% தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். நான் பருப்பு கொஞ்சமாக எடுத்துருக்கறனால டீஸ்பூனில் ஆட் பண்ணுறேன். ஸோ பருப்பு அதிகமாக எடுத்திங்கன்னா நீங்கள் டேபிள் ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, ஏன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும் மசாலா ஐட்டம்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா அந்த மசாலா எல்லாமே கரிஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா வதக்குங்க. அந்த தக்காளி வெங்காயம் அந்த மசாலாவோட நல்லா வதக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நான் அந்த மசூர் தால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு நான் இந்த கப்பில் ஒரு 1/2 கப்பு பருப்பு எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பருப்பு அந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். விசில் போட்டு ஒரு 4 விசில் விடுங்க. ஸோ இப்போ ஒரு 4 விசில் வந்துருச்சு. விசிலும் நல்லா போயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த பருப்பு வந்து இப்போ ஒரு கொதி வரட்டும். இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பருப்பு வந்து இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ வேறு ஒரு பேன் வச்சு நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ பருப்பு வந்து இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பேன் வந்து வச்சுக்கலாம். பேன் வந்து சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணல, அதிலே வந்து கொஞ்சமாக நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரு வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி சீக்கிரமாக கரிஞ்சிரும். இந்த பவுட்ரு ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு உடனே கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த தாளித்ததை வந்து நம்ம வந்து வேக வச்ச பருப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை ஓரளவுக்கு நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான மசூர் தால் தட்கா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ் வந்து சப்பாத்தி, ரொட்டி, நான்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. யூஸ்வலாக சப்பாத்திக்கு நீங்கள் குருமா வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து டால் தட்கா வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.